சிவா அண்ணா, ரின்சன், நானு, பிரபு 4 பேர் தான். அண்ணா வந்து கவுண்டர்ஸ் கொடுப்பாரா, நான் வந்து கெக்க பக்கன்னு சிரிப்பேன். அவர் சொல்லுவார் ஒன்றும். அந்த எபிசோடுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூப்பர்ஸ்க்கு பெரிய ஃபேன். ஆக்சுவலி நாங்க ஆடுறது 3 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா அண்ணா என்ன கண்டென்ட் பண்ண போறோம்னு எல்லாம் வெயிட் பண்றோம். ரம்யா மேம் எல்லாம், ரம்யகிருஷ்ணன் மேம் எல்லாம், ஐயோ அவங்க சிரிக்கிறதே பயங்கரமா இருக்கும். இந்த பொண்ணு ஏன் இன்னுமே வந்துட்டு ஒரு பெரிய ஆள் ஆகாம இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் என்னோட பர்சனல் லைஃப்னால நிறைய இடத்துல நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். நான் சில விஷயங்கள் அது வந்து இப்பதான் அது தப்புன்னு ரியலைஸ் பண்றேன். என் குரல் இப்படிதான். ஆனா எல்லாரும் சொல்றது, என் ஃப்ரெண்ட்ஸே நம்ப மாட்டாங்க. இப்பதான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்புறாங்க. ஓ இந்த பீஸ் இப்படிதான் அப்படின்னு இப்பதான் நம்புறாங்க. எம்எம்ல என் கூட பண்ண மாநாடமையில பண்ண டீம் எல்லாம் வந்துட்டு என் கூட பேசவே மாட்டாங்க. ஹார்ட்லி என் கூட பேசுறது 2 பேர் தான் இருக்கும், பாலாவும் சாண்டி அண்ணா. ஐயோ காலேஜ் டார்ச்சர்ஸ் எல்லாம் அனுபவிச்சு விட்டு காலேஜ் பாதியிலே விட்டு வந்திருக்கேன். லைக் 12 o'clock எல்லாம் அப்படியே ஓடி வந்திருக்கேன். நான் பேக் எல்லாம் எடுத்துட்டு தாங்க முடியாம வீட்டுல வந்து அழுதுருக்கேன். ஏன்னா அவ்வளோ என்னோட சீனியர்ஸ் காலேஜ்ல எல்லாம் ரொம்ப அனுபவிச்சேங்க. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஆக்ட்ரஸ், டான்சர், ஆங்கர், இன்னும் பன்முகத்தன்மை கொண்ட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் ஸ்வேதா சுப்பிரமணியம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், மகிழ்ச்சி, சந்தோஷம். ரொம்ப நாள் ஃபாலோ பண்றோம், டக்குன்னு ஒரு அமைஞ்சிருச்சு. கண்டிப்பா சந்தோஷம். உங்ககிட்ட நிறைய கேள்விகள் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ்ல நான் பார்த்தேன். நிறைய கேள்விகள் ட்விஸ்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் உங்ககிட்ட இந்த கேள்வி மட்டும் கேட்டுறாத ஜித்து, வேணாம் ஜித்து அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. என்ன கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க கூடாது? இல்ல பரவாயில்ல, நீங்க கேளுங்க கேள்வி. சப்போஸ் அது சரியில்லைன்னா வேண்டான்னு மட்டும் சொல்லிடுறேன். அவ்வளவுதான். நான் உங்களை தடுக்க விரும்பல, நீங்க கேளுங்க. சப்போஸ் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸ்வேதா அவங்கள பத்தி நான் இன்டர்வியூ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், இவங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, டான்ஸ் பண்றாங்க, நடிக்கிறாங்க, என்கேஜா இருக்காங்க. பட் ஏன் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரி அதை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய ஆடியன்ஸுக்கும் ஃபீல் ஆயிருக்கும். ஏன் அந்த ஒரு சோகம் உங்களுக்குள்ள? அது என்ன ஆக்சுவலி என்ன சோகம் ஆயிடுச்சு? சோகம் வந்து இருக்கு, பர்சனல் லைஃப்ல இருக்கு. அது டைம் வரும்போது தெரிய வரும் எல்லாருக்குமே. பட் ஆனா இப்போதைக்கு அது வேணாம். பட் ஆனா டைம் வரும்போது அது தெரிய வரும். ஆப்வியஸ்லி ஒருத்தங்களுக்கு ஒரு பிரேக், ஒரு பெரிய இழப்பு ஒன்று இருக்கும்ல லைஃப்ல. அந்த இழப்பு எனக்கு வந்துச்சு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி அதை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அதனால நிறைய கத்துக்கிட்டும் இருக்கேன் நான். ஸோ ஐம் பிகமிங் ஸ்ட்ராங்கர் டே பை டே. சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எஸ், ஆமா. ஓகே, அது ஒண்ணுதான். ஓகே, அப்படியே நான் அப்படியே உங்களுக்கு ஃபிளாஷ்பேக்கு பின்னாடி கூட்டிட்டு போறேன். எஸ், பலா. டான்ஸ் அந்த ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து போறேன். ஃபர்ஸ்ட் அந்த டான்ஸ் பண்ண மொமெண்ட் இருக்குல்ல, ஏன்னா நீங்க உங்களுக்கு ஐடென்டிட்டி டான்ஸ்ல இருந்து ஆக்டர்ஸா வந்திருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க உங்களிலால் எடுத்து பிரபுதேவா கூட பண்ணியிருந்திருக்கீங்க, சாய் பல்லவி கூட அதுல இருந்து தான் வந்திருக்காங்க. சோ இப்போ ஒன்னா டான்ஸ் பண்ணா அவங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. பேசினது உண்டா அவங்களோட? இல்ல, அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரேமம் ப்ராஜெக்ட் பண்ணப்போ ஐ விஷ் ஹர். அதுக்கப்புறம் வந்து ஆமா அண்ட் ஷி ரிப்ளைட் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் இல்ல. பட் ஆனா எல்லாமே வந்து ஐம் ஃபாலோயிங் ஹர். ஐம் சோ ஹாப்பி ஃபார் ஹர். இப்ப கூட அமரன் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அண்ட் அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆனது எல்லாமே லைக் தெரியும். But I'm very happy for her. And it was her dream also, இல்லைங்களா, to be a heroine. எல்லாமே அது எனக்கு என் கூட இருந்தவங்களோட ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ஆகிற டைப் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காது. ஆனா அமரன் பார்க்கும்போது உங்களுக்கு 2 விஷயம் ஸ்பெஷலா இருக்குல்ல. ஒன்னு சாய் பல்லவி உங்களோட நண்பர், இன்னொன்னு அப்பாவும் சோல்ஜர்ல. ஆமா, அண்ட் இன்னொன்னு சிவகார்த்திகேயன் அண்ணாவும் இருந்தாங்க. சோ எனக்கு வந்து ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 20 minutesல படப்படப்பட அந்த ட்ரெயின் சீன் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகுச்சு. ஏன்னா அப்பா லீவ்ல இருந்து வரப்போ அது கிளம்புற டைம்ல எங்களுக்கு அவ்வளோ சங்கடமா இருக்கும். அப்பா இனி எப்போ ரிட்டர்ன் வருவாரு, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்போ. அதெல்லாமே அந்த அமரன் ஃபிலிம் வாஸ் லைக் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அது ரொம்ப அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இருந்தவங்களுக்கு தெரியும் அதோட பெயின் அண்ட் அதோட அந்த படத்தோட வலி. கண்டிப்பா. எஸ்கே அண்ணாவும் நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஆங்கர்ல இருக்கிற இப்போ பாருங்க எவ்வளவு பெரிய growthல நினைச்சு பார்க்கும்போது he deserves it. ஓகே, அவரோட பேஸ்ல மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஆஃப் தி கேமரா வந்து நிறைய ஃபன் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்களோட அந்த டான்ஸ் டீமோட ஏதாவது கலக்க? ஐயோ நிறைய. ஜோடி அண்ணா தானே வந்துட்டு ஆங்கரா இருந்தாங்க. அதுக்கு ப்ளூபர்ஸ்க்கு ஃபேன்ஸே இருக்காது. ஐயோ அப்போலாம் வந்துட்டு சிவா அண்ணா,
ரின்சன், நானு, பிரபு 4 பேர் தான். சோ எப்ப பார்த்தாலும் வந்து பிரபு வந்து அவர் வந்து சிம்ரன் அப்படிதான் என்ன கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அண்ணா வந்து கவுண்டர்ஸ் கொடுப்பாரா, நான் வந்து கெக்க பக்கன்னு சிரிப்பேன். அவர் சொல்லுவார், உன்னை வச்சு ஒரு கொலை கூட பண்ண முடியாது, எப்படி சிரி, அதாவது ஆஃப் கேமரா. அப்போ பயங்கரமா சிரிப்பேன். அண்ட் அந்த செட்லயே வந்து அவர் என்னதான் தங்கச்சின்னு சொல்லுவாரு. சோ அது ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணேன். அந்த எபிசோட் வந்து அண்ணா ஆங்கர் பண்ணல. அதுக்கு அண்ணா ரொம்ப சங்கடப்பட்டாரு. ஏன் எப்படி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் வயல் கார்டுல வரும்போதே என்ன வந்து கில் எல்லாம் பண்ணாரு. அவர் தான் எனக்கு இந்த மேனரிசம், ஓ நான் இப்படி பண்றேன்னு அவரை பார்த்தா எனக்கே தெரிஞ்சது. ஓஹோ இப்படி எல்லாம் நான் இப்படிதான் மைக் பிடிச்சிருக்கேன்னு எனக்கு அப்ப புரிஞ்சுது. சோ அண்ணா சச் அ ஸ்வீட் ஹார்ட். சோ எனக்கு எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு. எனக்கு அந்த குவாலிட்டி யார்கிட்ட இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒருத்தங்களை டக்குன்னு அள வச்சிடலாம், ஆனா ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்சன் எல்லாம் அது பண்ணும்போது எனக்கு பயங்கர இஷ்டம். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் தட் ரெஸ்பெக்ட். கண்டிப்பா அந்த எபிசோடுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூபர்ஸ்க்கு பெரிய ஃபேன். ஆக்சுவலி நாங்க ஆடுறது 3 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா அண்ணா என்ன கண்டென்ட் பண்ண போறோம்னு எல்லாம் வெயிட் பண்றோம். ரம்யா மேம் எல்லாம், ரம்யகிருஷ்ணன் மேம் எல்லாம், ஐயோ அவங்க சிரிக்கிறதே பயங்கரமா இருக்கும். செட்டி ஜாலியா இருங்க, சூப்பரா இருக்கும். அது நாங்க ஆடுறதே மறந்துடுவோம். எங்களுக்கு அண்ணா என்ன கான்டென்ட் பண்ண போறாரு, என்ன கிமிக் நடக்க போகுது என்ன அப்படின்னு எதிர்பார்ப்போட இருப்போம் நம்ம. எஸ் அதுல கூட ஒரு இதுல பிரபுவன் அவர்கிட்ட இடுப்பு சுத்தி காட்டு, இங்க இடுப்பு அதுல கவுண்டர்ஸ் சான்ஸே இல்லைங்க. டக்குன்னு எப்படிதான் அந்த மனுஷன் யோசிக்கிறாரோ தெரியாம இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க அந்த மொமெண்ட்ல யோசிச்சிருக்கீங்களா இவ்வளவு பெரிய growth இருக்கும் எஸ்கே அவர்கிட்ட இருக்கும்? ஆப்வியஸ்லி அண்ணா வந்து அப்பவே ஒரு ஸ்டார் அவரு. And he அதான் சொன்னேன் இல்லைங்களா, he deserves it. he has done that hard work and அந்த talent அதெல்லாமே இருந்துச்சு. அது அதனால அண்ணா deserves it. ஓகே உங்க இப்போ எஸ்கேனாவும் பெரிய growth, இப்போ அதே மாதிரி சாய் பல்லவி அவங்களும் உங்க கூட இருந்து இது நம்ம இன்னுமே நம்மளோட growth லெவல்ல பெரிய லெவல்ல இருந்திருக்கலாம். உங்களை நீங்களே கேட்டிருக்கீங்களா? நான் எப்பவுமே என்ன யாரு கூட கம்பேர் பண்ண மாட்டேன். சூப்பர். அது வந்து நான் வந்து ஐயோ அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, நான் ஏன் இப்படி ஆகல, நான் எப்பவுமே அது நான் நடந்துட்டதே இல்லை. ஏன்னா என்னோட ட்ரீம்ஸ் வேற, என்னோட பேஷன் வேறையா இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நான் என்னோட ஒரு 5th ஃபிங்கர் எடுத்து போய் 1st ஃபிங்கர் கூட நான் கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ அதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பேன். என் கூட நிறைய பேர், அவங்க 2 பேர் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே என்கிட்ட இன்னுமே அன்பா இருக்காங்க. அந்த ஒரு குவாலிட்டி வந்து எதுவுமே நான் இது பண்ண மாட்டேன். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகும். ஆனா என்ன நிறைய பேர் ஹர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், அவங்க அவ்வளவு பெரிய ஆயிட்டாங்க, நீங்க என்ன இப்படியே இருக்கீங்க. சோ அது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட். மேபி நான் டிசப்பாயிண்ட் பண்ணிருப்பேனா இருக்கலாம். என் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு. சில பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பொண்ணு ஏன் இன்னுமே வந்துட்டு ஒரு பெரிய ஆள் ஆகாம இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் என்னோட பர்சனல் லைஃப்னால நிறைய இடத்துல நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். நான் சில விஷயங்கள் அது வந்து இப்பதான் அது தப்புன்னு ரியலைஸ் பண்றேன். ஸோ அதுக்கான திரும்ப நான் ஓடுறேன். ஐ டென்ட் கிவ் அப், நான் ஓடிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி மேபி ஒரு நாள் நானும் பெரிய ஆளாவேன். கண்டிப்பா. உண்மையா இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேரால விமர்சனத்துக்குள்ளாவும் நிறைய மனசை கஷ்டப்படுத்துவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கீங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இவங்க கேமராக்காக நடிக்கிறாங்க, இவங்க வந்து ஃபேக்கா இருக்காங்க, வேணே கியூட்டா இருக்குன்னு கொஞ்சம் பேசுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்துட்டே இருக்கும். எனக்கு பிறந்ததுல இருந்து இருக்குங்க. நீங்க வேற, நான் சொல்றேன்ல 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன் நானு. என் குரல் இப்படிதான். ஆனா எல்லாரும் சொல்றது, என் ஃப்ரெண்ட்ஸே நம்ப மாட்டாங்க. இப்பதான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்புறாங்க. ஓ இந்த பீஸ் இப்படிதான் அப்படின்னு இப்பதான் நம்புறாங்க. சோ இதனால என் குரல்னால, நான் பேசுற விதத்தினால என் கூட யாரும் பழக மாட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்துச்சு. ஸ்கூல் காலேஜ்ல வந்துட்டு என்னை யாரும் நம்பாம இருந்தாங்க. சோ எப்பவுமே ஒரு ஐசோலேட்டடான ஒரு கேரக்டராவே இருந்தேன் நானு. ஸ்வேதாவா ஃபேக், ஸ்வேதாவா ஆர்டிபிஷியலா பேசுவா, ஸ்வேதாவா அவ இப்படிதான் கொஞ்சம் எல்லாத்தையும் மயக்குவா, அவ ரொம்ப ஆர்டிபிஷியல், எதுக்கு எடுத்தாலும் அழுவா. சோ இதேதான் என்கிட்ட என் மேல ஒரு ஜட்ஜ்மெண்டலாவே இருந்துட்டே இருந்துச்சு. பின்ன நான் இப்படிதான். அப்புறம் நான் விட்டேன். உங்களுக்கா ஒரு நாள் புரியும்ல. அப்ப நீங்க இப்ப எம்எம்ல என் கூட பண்ண மானடமையில பண்ண டீம் எல்லாம் வந்துட்டு என் கூட பேசவே மாட்டாங்க. ஹார்ட்லி என் கூட பேசுறது 2 பேர் தான் இருக்கும், பாலாவும் சாண்டி அண்ணா. சாண்டி அண்ணால என்ன அப்படி சப்போர்ட் பண்ணுவாரு. பாலாலாம் வந்து நாங்க எவ்வளவுதான் வந்து டான்ஸ்க்காக சண்டை போட்டாலுமே எண்ட் ஆஃப் த டே ஸ்வேதான் எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்தது இல்லை. அதே மாதிரி என் டான்சஸ், என்னோட டீம் அண்ணாஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது. ஸோ பசங்க நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பொண்ணுங்களை விட. ஹானஸ்டா சொல்றேன் நானு. பட் இப்போ அதே பொண்ணுங்க திரும்ப இப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்டா மாறுறாங்க, எனக்கு ஒரு கேங்கா மாறுறாங்க. தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. ஓ இவ இப்படிதான், இவளோட குரல் இப்படிதான், இவ இப்படிதான் பேசுறா, இவளோட வே ஆஃப் டாக்கிங் இப்படிதான் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனா நமக்குள்ளுக்குள்ள கஷ்டமா இருக்கும்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? என்னடா நான் கரெக்டா தானே இருக்கேன். அழுவேன், பயங்கரமா அழுவேன்.
ஐயோ காலேஜ் டார்ச்சர்ஸ் எல்லாம் அனுபவிச்சு விட்டு காலேஜ் பாதியிலேயே விட்டு வந்திருக்கேன். லைக் 12 o'clock எல்லாம் அப்படியே ஓடி வந்திருக்கேன். நான் பேக் எல்லாம் எடுத்துட்டு தாங்க முடியாம வீட்டுல வந்து அழுதுருக்கேன். ஏன்னா அவ்வளோ என்னோட சீனியர்ஸ் காலேஜ்ல எல்லாம் ரொம்ப அனுபவிச்சேங்க. ஒரு ஒரு மனசு விட்டு ஒரு பேசுற ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா அவங்களும் கடைசியில ஃபேக்கா இருந்தாங்க. எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் நிறைய அனுபவிச்சேங்க. ஸோ இப்ப எப்படின்னா அடிபட்டு 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 மறுத்து போயிடுச்சு சொல்லுவாங்களா, ஓ அடிக்கிறியா வா அடிச்சுக்கோ நீயே வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு போயிருவேன். அதான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு போயிருவேன். சோ இப்ப வந்து ரொம்ப தெளிவாயிட்டேன் நானு. நான் இப்படிதான், என்ன பிடிச்சா பேசுங்க, பிடிக்கலையா ஓகே ஃபைன், அது உங்களோட சாய்ஸ். உங்களோட சாய்ஸ்க்கு நான் வந்து கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான், விட்டுறேன். அதே மாதிரி நான் எல்லா பேட்டியிலும் இந்த கேள்வி இருக்கு, இல்ல நீங்களே சொல்லிடுவீங்க அப்பா பத்தின விஷயம். சோ இதுலயும் நான் கேட்டுறேன், நானு எவ்வளவு ஸ்பெஷல் அப்பா? ஓ ஹி இஸ் மை ஹீரோ, ஹி இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. எனக்குன்னு இல்லை, என் ஃபேமிலிக்கு, என் அம்மாக்கு, என் 2 அக்காக்கும், நான் எங்களுக்கு வந்து ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு ஃபாதர், ஒரு பியூட்டிஃபுல்லான ஜென்டில்மேன். அவரை பத்தி என்ன டிஸ்கிரைப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஹீஸ் a gift. He's a gift for us. ஏன் எமோஷனல் ஆறீங்க அப்பா பத்தி பேசினா? அப்பா பத்தி எமோஷனல்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளுக்கான ஒரு பர்சன் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட் தட் வே. அப்பா வந்துட்டு எனக்கு இன்னைக்கு வந்து காலேஜ்ல, ஸ்கூல்ல, என் பர்சனல் லைஃப்ல எல்லாரும் என்னை விட்டு போகும்போது, என்ன நடு ரோட்ல தள்ளி விடும் போது நான் இருக்கேன்னு எப்பவுமே எங்க அப்பா எனக்கு வந்து ஒரு ஷேடோவா he'll just give me that hands. எங்க அப்பாக்கும் எங்க அம்மாவும், எங்க அப்பா அம்மாவை நான் பிரிச்சு பார்க்கல எப்பவுமே. they are just one. எங்க அப்பா என்ன யோசிக்கிறாரு அதான் அம்மா யோசிப்பாங்க. அம்மா என்ன, எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். பட் எமோஷனல் சப்போர்ட்ங்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயங்க. அது எனக்கு வந்து அது பீயிங் இன் மீடியா, எங்க அப்பா அம்மா வந்து இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் என்னை படிக்க வச்சாங்க நல்லா. எனக்கு நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ எல்லாமே அவங்களோட என்ன சொல்றது, அவங்களுக்கு மீறி எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. ஸோ அந்த ஒரு அன்பு நான் எப்படி அவங்களுக்கு வந்து காமிக்க போறேன்னு எனக்கு தெரியல. பட் they'll be always here. அவங்க தான் என் உலகம். கண்டிப்பா அப்பா அம்மா 2 பேருமே. இப்போ என்னோட ஊர்ல இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க எங்கிட்ட கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா, என்கிட்ட கேட்பாங்க, நீ ஹார்ட் ஒர்க் பண்ற, நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசா கிடைக்க மாட்டேங்குது, சம் கிரேசியா பண்ணா அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி கிடைக்குது ஆப்பர்ச்சுனிட்டி, ஒருவேளை நீயும் அப்படி கிறுக்குத்தனமா பண்ணு அப்படிலாம் எனக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அதை பத்தி? நான் அது நம்ப மாட்டேங்க. அது வந்துட்டு இப்போ அப்படி பாத்தீங்கன்னா இந்த சைட் டேலண்ட் காமிச்சு பெரியவங்க ஆயிருக்காங்க. சோ மேபி நம்ம பாக்குற விதம் தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு இடத்துல நம்மளுக்கான, இப்போ ஒன்னு சொல்லணும்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 15 years ஆச்சுங்க. ஐ ஹேட் சோ மெனி பிரேக்ஸ். 3-4 years நான் வந்து பிஜி பண்றதுக்காக அப்ராட் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 years கோவிட் டைம்ல ஐ வாஸ் நாட் தேர். பீப்புள் ஆர் டென் டு ஃபர்கெட் மீ. நிறைய சான்சஸ் இருந்துச்சு என்ன மறக்கிறதுக்கு. ஆனா நான் பண்ண ஒரு குட் கர்மா, நான் பண்ண ஒரு நல்ல விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்டட் கம்மிங் பேக் டு மீ. நான் போய் நிக்கல எனக்கு இது வேணும்னு. நான் ஒரு இடத்துல எஃபோர்ட் போட்டேன் இல்லைங்க, அது எங்கேயோ வந்து ஆஃப்டர் 6-7 years எனக்கு வந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே இல்லாத போது இந்த மாதிரி ஒரு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பண்றீங்களான்னு என்ன வந்து கேட்டாங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த பேஷனேட்டா பண்ணா அதுக்கான ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் எங்கேயோ ஒன்று கண்டிப்பா இருக்கும். அதை நான் ரொம்ப நம்புறேன். நான் இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு ஐ எம் டிராவலிங் ஹியர். இப்போ வரைக்கும் நீங்க என்ன கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா ஐ டன் சம்திங். அதனாலதான் என்னையும் நீங்க கூப்பிடுறீங்க. இல்லாட்டினா வந்து நீங்களும் ரேண்டமா யாரையோ கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஸ்வேதான் உங்க மனசுல அந்த மைண்ட்ல இருந்தனால தான் நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க. சோ நான் என்னோட பேஷனுக்கு எனக்கு கொடுத்த ஒர்க்கு நான் ரொம்ப ரொம்ப ட்ரூவா இருக்கேன். அதுதான் நானும் சொல்லுவேன். ஒரு கிரியேட்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு டைரக்டரா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷனேட்டா இருந்தா அதுக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும். அதுக்கு நம்ம ஓடிட்டே இருக்கணும். கண்டிப்பா. நீங்க கனா பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த விஜய் டிவில நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப என்னடா செலிபிரிட்டிஸ் இன்ஸ்டால, அப்போலாம் சோசியல் மீடியால நீங்க தாங்க செலிபிரிட்டி அப்படின்னு ஒரு பெரிய கேங்கே இருந்ததுல, அந்த கனா காணும் காலங்கள். அந்த ஒரு நீங்க யோசிச்சது உண்டா, இந்த மாதிரி நம்ம இருந்த டைம் சோசியல் மீடியா பெருசா பூம் இல்லையா, இல்ல நம்ம எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆளா இருப்போமா அது செகண்டரி. பட் ஆனா நம்ம டைம் பீரியட்ல வந்துட்டு சோசியல் மீடியா இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு தான். என்னன்னா இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கா இருந்தாலும் சரி, டேலண்ட்டை வெளிக்காமிக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
ஏன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சோஷியல் மீடியா வந்துட்டு நம்மளே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் நியூஸ் அதுலயும் ஹார்ட் ஒர்க் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து யாருக்கிட்டயா கிளிக் ஆகணும், பார்க்கணும், வியூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து கன்சிஸ்டன்டியா பண்ணணும், அதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த டைம் பீரியட்ல யூ ஒன்ட் பிலீவ், உங்களில் யார் அடுத்த பிரபுதேவால நான் சென்னை ஆடிஷன் சொல்றேன், 5000 கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. 5000 கண்டஸ்டன்ட்ல என்னோடது 1035, அதுல இருந்து நான் டாப் 10 வந்தேன். சோ அந்த ஜர்னி என்னால பெருமையா சொல்ல முடியுது. இங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல யூ டோன்ட் நோ ஹூ ஆர் யுவர் காம்படிட்டர்ஸ். ஒரு நம்ம யார்கிட்ட கண்டெஸ்ட் பண்றோம் நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த ஒரு புஷ் வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து தேடிட்டு இருப்போம். இதுல என்னன்னா நான் பண்றதுதான் கரெக்ட், நம்மள வந்து கிரிட்டிக் சொல்றதுக்கு நம்மளால ஏத்துக்க முடியாம போகுது. அப்ப வந்து கிரிட்டிக் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஐ எம் சோ பிளெஸ்ட். இப்போ வரைக்குமேனா மாநாட மேலட வின் பண்ணி நான் 15 இயர்ஸ் ஆச்சு. இப்ப கூடயும் போனா நான் இப்ப வெயிட் போட்டுட்டேன் ஆப்வியஸா. எஸ், அப்ப வந்து எனக்கு 18 வயசு, இப்ப எனக்கு 33 வயசு. நிஜமா சொல்றேன், இப்ப எனக்கு 33 வயசு. ஆனா அப்படி இருக்கிற மாதிரி இப்போ இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. மேபி இருக்கணும், இல்லன்னு நான் சொல்லல. மீடியாக்கான சில விஷயங்கள் நானும் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் எனக்கும் சர்டன் ப்ராப்ளம்ஸ் இருக்கறனால அது நான் இனிமேல் அதுக்கான ஸ்லோ ஸ்டெப்ஸ் ஆகுது. அப்ப அந்த ஒரு சின்ன பொண்ணை பார்த்துட்டு இப்பவும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ரெக்கக்னிஷனே பெரிய விஷயங்க. எவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க. பட் ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணிருக்கோன்ற வந்து ஒரு நீங்க மாநாட மேலட பண்ணீங்கல்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நீங்க டான்சர் தானே, அந்த இதெல்லாம் சொல்லும் போது இவ்வளோ காம்படிஷன்ல இவ்வளோ ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு நடுவுலயும் நம்மளுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கப்போ ஐம் ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி. சூப்பர். எனக்கு உங்களை நினைச்சு ஒரு விஷயம் ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் 25 அப்படின்னு சொல்லுவாங்க. என் வயசு எல்லாருக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அதான் சொல்றேன், நான் வந்து 2009ல உங்களுக்கு 2010ல நான் வந்து வின் பண்ணேங்க. 2010ல தான் நான் 12th பாஸ்ட் அவுட். ஸோ ஈஸியா என் வயசு கண்டுபிடிச்சேன். நான் போய் சொன்னாலும் மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்த்தாங்கன்னா, காலேஜ் மேட்ச் ஸ்கூல் எல்லாம் பார்த்தாங்க, நீ என் கிளாஸ்மேட்னா அவங்க வயசு வச்சு கண்டுபிடிச்சேன். ஸோ வயசு வந்து எனக்கு பிரச்சனையே இல்லைங்க சொல்றதுக்கு. மனசு எங்க இருந்தா போதும். இப்ப கூட நான் ஜென்சி மாதிரி தான் யோசிப்பேன், பிரச்சனையே இல்லை. திறந்த புத்தகமா இருக்காங்க. நானும் என் அக்கா பொண்ணெல்லாம் வந்துட்டு எங்கேயாச்சும் வைப் பண்ண போனா அவளே சொல்லுவா சம்டைம்ஸ், சித்தி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு சித்தி. சோ தட்ஸ் இட். அந்த ஒரு வைப் இருக்கோமா, ஜாலியா இருக்கோமா, அவ்வளவுதான். அது வயசு அதெல்லாம் வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படிதான் சொல்ல தோணும். இப்ப வயசான மாதிரி பேசுறேன் எனக்கு தெரியல. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம மனசுப்படி இருந்தா போதும். மனசுப்படி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷமா பண்ணணும். நான் அப்படிதான் இருக்கேன் நான். ஓகே.